ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சென்னை ஓட்டேரி பின்னிமில் பகுதியில் உள்ள குக் சாலையில் நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால்வாய் பணிகள் அரைகுறையாக மேற்கொள்ளப்பட்டு பாதையில் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தடுப்புகள் எதுவும் அமைக்காமல் ஒப்பந்ததாரர்கள் அப்படியே விட்டுச் சென்றதால் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ராமன் இணைகிறார். வெங்கட், வணக்கம். அந்த காட்சிகளிலே நம்மளால பார்க்க முடிகிறது, கடும் ஆபத்தான ஒரு நிலையில் அந்த சாலைகள் இருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரிகள் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலையா? புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதா? என்ன கள நிலவரம்? வணக்கம். சென்னை ஓட்டேரி பெண்டுமில் பகுதியில் இருக்கக்கூடிய குக் சாலையில சென்னை மாநகராட்சி பள்ளிக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய சாலையில அரைகுறையாக மழைநீர் வடிகால் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் என்பது பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. பணிகள் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளும் பொழுது முறையாக தடுப்புகள் அமைத்து பச்சை நிறத்தில் அந்த தடுப்பு அந்த கிரீன் நெட் என்பது அமைத்திருக்க வேண்டும். இங்கே மழைநீர் வடிகால்வாய் பணிகள் நடைபெறுகிறது உள்ளிட்ட பதாகைகள் இடம்பெற வேண்டும். தொடர்ச்சியாக மழைநீர் வடிகால்வாய் பள்ளங்கள்ல உயிரிழப்புகள் அதிகரித்தது பிறகு ஒப்பந்ததாரர்கள் சென்னை மாநகராட்சி கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்தது. அந்த சென்னை மாநகராட்சியினுடைய உத்தரவையே ஒப்பந்ததாரர்கள் தற்பொழுது காற்றில் பறக்க விட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக உயிரிழப்பு ஏற்பட்ட பின்னரும் ஒப்பந்ததாரர்கள் பாதுகாப்பான முறையில் தான் மழைநீர் வடிகால்வாயை மேற்கொள்கிறார்களா எனவும் சென்னை மாநகராட்சியும் தவறி இருக்கிறது, கண்காணிக்க தவறு இருக்கிறது. இந்த நிலையில தான் சென்னை ஓட்டேரி பின்னிமல் பகுதியில் இருக்கக்கூடிய குக் சாலையில மாநகராட்சி பள்ளிக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய சாலையிலே தற்பொழுது அரைக்குறையாக மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த இடத்துல முறையாக தடுப்புகளும் இல்லாமல் இருக்கிறது. தொடர்ந்து ஒப்பந்ததாரர்கள் இது போன்று ஈடுபடும் பொழுதுதான் ஒப்பந்ததாரர்கள் மீது கருப்பு, அதாவது அவர்கள் அந்த கருப்பு பட்டியலில் இடம்பெறுவார்கள். அடுத்த முறை அந்த ஒப்பந்தம் வழங்கப்படுவது அவர்களுக்கான தாமதப்படுத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு எச்சரிக்கைகளை மாநகராட்சி கொடுத்த போதும் இந்த ஒப்பந்ததாரர்கள் அந்த எந்த உத்தரவையும் மதிக்காமல் தற்போது அலட்சியமாக அந்த இடத்தில் பணிகள் நிறுத்தப்பட்டு தடுப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறது. அந்த பகுதியில் கம்பிகள் ஆங்காங்கே நீட்டிக் கொண்டு இருப்பதால அந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே தற்பொழுது அந்த சாலைகள் கடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சில மாதங்கள்ல, இன்னும் சில நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாகவே முறையாக தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பான முறையில விரைந்து அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.